நண்பர்களே, 2025ஆம் ஆண்டு விளையாட்டுக்கள் என்ற வகையிலும் கூட நினைவில் கொள்ளத்தக்க ஆண்டாக இருந்தது. நமது ஆடவர் கிரிக்கெட் அணியானது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பையை வெற்றி பெற்றார்கள். பெண்கள் கிரிக்கெட் அணியும் கூட முதன் முறையாக உலகக் கோப்பையை வென்றெடுத்தார்கள். பாரதத்தின் பெண்கள் பார்வைத் திறனில்லா மாற்றுத் திறனாளி பெண்களுக்கான T20 உலகக் கோப்பையை வென்று வரலாறு படைத்தார்கள். ஆசியக் கோப்பை T20 போட்டிகளிலும் கூட மூவண்ணத்தின் வண்ணங்கள் பளிச்சிட்டன. மாற்றுத் திறனாளிகளுக்கான உலக தடகளப் போட்டிகளில் பல பதக்கங்களை வென்றதன் மூலம் தன்னம்பிக்கைக்கு முன்னால் எந்த தடையும் தடையல்ல என்பது நிரூபணமாகியிருக்கிறது. விஞ்ஞானம் மற்றும் விண்வெளித் துறைகளிலும் கூட பாரதம் மிகப்பெரிய எல்லையைத் தாண்டியிருக்கிறது. சுபான்ஷு சுக்லா அவர்கள்தாம் சர்வதேச விண்வெளி நிலையம் வரை சென்ற முதல் இந்தியர் ஆவார். சுற்றுச்சூழல் பராமரிப்பு மற்றும் வன உயிரினங்கள் பாதுகாப்போடு தொடர்புடைய பல முயற்சிகளிலும் கூட 2025ஆம் ஆண்டு தனது அடையாளத்தை பதித்திருக்கிறது. பாரதத்தில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை இப்போது 30க்கும் அதிகமாகியிருக்கிறது. 2025ஆம் ஆண்டிலே நம்பிக்கை, கலாச்சாரம் மற்றும் பாரதத்தின் ஈடு இணையற்ற பாரம்பரியம் அனைத்தையும் ஒன்று சேரப் பார்க்க முடிந்தது. ஆண்டின் தொடக்கத்திலே பிரயாகராஜிலே மஹா கும்பமேளாவின் ஏற்பாடுகள் உலகம் முழுவதையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆண்டின் இறுதியிலே அயோத்தியிலே ராமர் ஆலயத்தில் கொடியேற்றம் நிகழ்ந்து இந்தியர்கள் அனைவரின் உள்ளங்களிலும் பெருமையை நிறைத்தது. சுதேசி தொடர்பாக அனைவரின் உற்சாகமும் மிகத் தெளிவாக காணப்பட்டது. இந்தியர்களின் வியர்வை சிந்தப்பட்ட, இந்தியர்களின் உழைப்பு மணம் வீசும் பொருளையே மக்கள் வாங்குகிறார்கள். 2025ஆம் ஆண்டு பாரதத்திற்கு மேலும் தன்னம்பிக்கையை அளித்தது என்று நாம் பெருமையோடு கூறிக்கொள்ளலாம். இந்த ஆண்டு இயற்கை பேரிடர்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்பது உண்மைதான். பல துறைகளிலும் சந்திக்க வேண்டி வந்தது. இப்போது 2026ஆம் ஆண்டிலே புதிய நம்பிக்கைகள், புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேகிச் செல்ல தேசம் தயாராக இருக்கிறது.